யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இன்று பேசும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளில் ஆச்சரியமான விதமாய் காண்பித்து தந்தார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் போகிற இடத்துல ஒவ்வொருவரையாய் அழைக்கிறார். இயேசுவுக்கு பின்பாக இயேசுவை பின்பற்றி வந்த முதல் சீஷன் யார் அப்படின்னா அந்திரேயாவும் கூட இன்னொருவருமாக வருகிறார். யோவான் ஸ்நானன் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காண்பித்து கொடுக்கிறார். அதை பார்த்து அந்திரேயா பின்பற்றுகிறார். இந்த அந்திரேயா யாரை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறார் என்றால் பேதுருவை அழைத்து வருகிறார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இயேசுவை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இயேசுவை அறிந்த நாம இயேசுவை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? ஆமென். கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் ஒரு சீஷனுடைய குவாலிட்டி. இயேசுவை நான் அறிமுகப்படுத்துகிறதே நான் சீஷன் என்பதை காண்பிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, பிலிப்புவை ஆண்டவர் அழைக்கிறார். பிலிப்புவை அழைக்கிறார். இந்த பிலிப்பு யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, நாத்தான்வேலை கூப்பிடுறான். நாத்தான்வேலை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுகிறான் என்றால், ஆமென், 45வது வசனத்தில் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படிங்கிறான். அது யார் அப்படின்னா, யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே. அப்படி சொன்னதுதான் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லும் போது நாத்தான்வேலுக்கு, ஏன்னா நாத்தான்வேலை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அவன் யார் தெரியுமா? கபடற்ற உத்தம, அவன் நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல. இயேசுவே சாட்சி கொடுக்கிறாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன். நான் எழுதியிருக்கிறவை கண்டோம் அப்படின்னு சொன்னதும், க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? யோசேப்பின் குமாரன். க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? நாசரேத்தூரான். என்னது? நாசரேத்தா? நாசரேத்தில் இருந்தா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? சாத்தியம் இல்லை, சான்ஸே இல்லை. எனக்கு இதை நம்ப முடியல. அவன் வசனத்தை நம்பினான், இயேசுவை நம்பினான். ஆனா நாசரேத்திலிருந்துங்கிறத நம்ப முடியல. வசனத்தை நம்புறாங்க, இயேசுவை நம்புறாங்க, ஆனா நம்மிலிருந்துன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு செய்தி வந்து 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 ஆமென். 5 காரியங்களை சொல்லணும். அது அப்படியே கோர்வையா சொல்லிறேன். 1, இழிவாய் எண்ணப்பட்டது அதிகமாய் பேசப்பட்டது. இழிவாய் எண்ணப்பட்டது அதிகமாய். பொதுவாகவே இந்த நாசரேத் அப்படிங்கிறது எருசலேமிலிருந்து ஒரு 55 மைல் தூரத்தில் இருக்கிறது. கலிலேயாவில் நாசரேத். அந்த காலத்தில், அதாவது இப்படி சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த யூதேயாவில் வாழ்ந்தவங்க இந்த கலிலேயாவையும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தையும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் அற்பமாக தான் பார்ப்பாங்க, தாழ்வாக தான் பார்ப்பாங்க. அவங்க தரத்தில், அவங்க வாழ்க்கை முறையில், நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா கல்வியில், இந்த ஸ்டேட்டஸ். இந்த நாசரேத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எந்த ஒரு சரித்திர பின்னணியும் இல்லாதது நாசரேத். எனவேதான் நாசரேத்திலிருந்து சொன்னபோது
நல்லவன் கூட ஏளனமா தான் பார்த்தான். ஆமென். எல்லாருடைய போக்கஸும் எங்க இருந்ததுன்னா எருசலேம்ல தான் இருந்து, பெத்லகேம்ல தான் இருந்து. ஒருவருடைய போக்கஸும் எங்க இல்லை அப்படின்னா நாசரேத் இல்லை, கலிலேயாவில் நாசரேத் மேல இல்லை. ஆமென். ஏன்னா இந்த மெயின் சிட்டி மேசியா வருவார்னா அவர் இதுல தான் வருவார், பெத்லகேம்ல வருவார். சாஸ்திரிகள் கூட எதை தான் தேடி வந்தாங்க தெரியுமா? பெத்லகேம்ல தான் தேடி வந்தாங்க. அவங்க தேடி வராங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாசரேத் அப்படிங்கிற பேரை கேட்டதும் கால்குலேட் பண்ணி பார்க்கிறாரு. பைபிள் தெரியும் நம்ம ஆளுக்கு. எப்படி பார்த்தாலும் அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா பெத்லகேம் என்கிற வார்த்தை ஏறக்குறைய 39 முறை பழைய ஏற்பாட்டில் வருது. ஆனா ஒரு முறை கூட எந்த பேரு பழைய ஏற்பாட்டில் வரல அப்படின்னா நாசரேத்து. அதனால யாராலையும் என்ன செய்ய முடியலன்னா அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா இங்கேதான் ஒருவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது, ஆமென், எந்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத கிரியைகளை கர்த்தர் செய்வார். எப்பொழுது இயேசு நாசரேத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சாரோ அதன் பிறகு அந்த நாசரேத்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நாசரேத்து பேரை யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கல்லறையில இயேசுவை தேடி வந்தவங்களை பார்த்து தூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேயனாகிய இயேசுவையா? அப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க. நஸ்ரேயனாகிய இயேசு. இவ தூதர்கள் சொல்றாங்க. மார்க் 16:6, ஆமென், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அடுத்து அப்போஸ்தலர் 3:6 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய, ஆமென், in the name of Jesus Christ of Nazareth. நாசரேத். ஹalleluya. அதன் பிறகு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். லூக்கா 18:37 பர்திமேயு கேட்கிறான், யாரு போறா, இவ்வளவு கூட்டமா இருக்கிறது? உடனே ஜனங்க சொல்றாங்க, அது யாரு தெரியுமா? ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நஸ்ரேயனாகிய இயேசு என்று சொல்றாங்க. இன்னும் ஏன் மார்க் 1:24 பிசாசு சொல்லுது, அவன் இயேசுவை பார்த்ததும், ஐயோ நஸ்ரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஆமென். நேற்று வர ஒருத்தன் நாசரேத்துங்கிறத எவ்வளவு இழிவாய், எவ்வளவு மட்டமா, எவ்வளவு அற்பமாய் பார்த்தானோ, ஆனால் அங்கே மகிமை உதித்த போது, அங்கே கிறிஸ்து வெளிப்பட்ட போது, அந்த பெயர் தவிர்க்கப்பட முடியாத பெயராய் மாறினது. இந்த நாளிலே சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இதுவரை தவிர்க்கப்பட்ட நீ இன்று முதல் தவிர்க்கப்பட முடியாதவராய், தவிர்க்கப்பட முடியாதவளாய். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார்? ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. ஹalleluya, ஆமென். தவிர்க்கப்பட முடியாதவனாய். இந்த வார்த்தை அல்ல நேற்று இன்னைக்கு பேசும்படி எடுத்தது. வேறொரு வார்த்தையை 2 நாளைக்கு முன்னாடி தந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு 7 பாயிண்ட் போட்டு வச்சேன். ஆனால் நேற்று ராத்திரி ஆண்டவர் இந்த வார்த்தையை தரும்போது சொன்ன வார்த்தை, உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத,
உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத. நீதான் நாசரேத். நீ ஏன் பெத்லகேமை மேன்மையா பார்க்கிற? உனக்குள் வைத்திருக்கிற மேன்மை வெளிப்பட போகிறது. உனக்குள் வைத்திருக்கிற மகிமை வெளிப்பட போகிறது. நீதான் நாசரேத். ஹல்லேலூயா. உன் நாசரேத்தை இழிவாய் பார்க்காதே. இழிவாய் பார்க்க இப்ப அதை தவிர்க்க முடியாது. ஜீசஸ் ஆஃப் நாசரேத். தூதர்கள் சொல்றாங்க. சோ இப்ப தெரியுதா சாத்தான் ஏன் டார்கெட் பண்றான்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து வர பெத்லகேம்ல ஏரோதுடைய ஃபோக்கஸ் எதுக்கு மேல இருந்துச்சு தெரியுமா? பெத்லகேம்ல அவன் சோல்ஜர்ஸ் அனுப்புறான். பெத்லகேம்ல கூக்குரல், பெத்லகேம்ல அழுகை, அவன் அப்படி அனுப்புறான். ஆனா இதுவரை கண்டுக்கப்படாத, அவன் தவிர்க்கப்பட்டது ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் கூட நாசரத்தை தவிர்த்தான். சில நேரத்துல ஆமே ரொம்ப நல்லவங்க கூட, ஏன் போதகர்களால கூட ஆமே நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமே விசுவாசிகளால் கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமே பெற்றோரால கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆனா கர்த்தர் உன்னில் தம்மை வெளிப்படுத்த தீர்மானித்தார். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் நம்புற தேவ பிள்ளைங்க, நான் தான் அவருடைய நாசரேத். நான் தான் அவருடைய நாசரேத். ஆமே. நமக்கு எல்லாம் என்ன, ஐயோ நான் பெத்லகேமா இருக்க மாட்டேனா? அந்த ப்ராஃபஸி கேட்கும் போதே என்ன ப்ராஃபஸி? ஆமே, ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ஸ்பெசிபிக்கா ப்ராஃபஸி பெத்லகேமுக்கு தான் வருது, நாசரேத்துக்கு வர மாட்டேங்குது. நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டானா? ஒவ்வொரு சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த ஆளா இருக்க மாட்டேனா? வேலை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த நபரா இருக்க மாட்டேனா? காத்திருந்து பிள்ளை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த சாட்சியா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டானான்னு சொல்லி நீ உன்னை இழிவா பார்த்த நாளுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். ஓ ரபா காதாரா சதரா லாரா. நீ இன்னொருவரை மேன்மையா பார்த்து உன்னை இழிவாய் பார்த்த நாட்களுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவன், இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவள். இனி 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவமானங்கள் நிறைந்த என்னை, ஹல்லேலூயா, ஜீசஸ். அவமானங்கள் நல்ல கைகளை தட்டி என்னை, ஆமென். அற்புதத்தால் நிறைத்தாரே, இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பார். அவமானங்கள் அற்புதத்தால் நிறைத்தாரே, இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து. ஒரே சத்தமாய் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சம், ஆமென். ஓ மாம்சமான கண்கள் காணோ, அமர்ந்து காத்திருப்பே. ஓரலா கரவா சந்தரா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து என்னில் வளரட்டும். அவர் நாசரேத் என்னும் ஊரிலே வளர்ந்தார். கிறிஸ்து என்னில் வளரட்டும், கிறிஸ்து என்னில் வளரட்டும். ஆமென். நீ யாருமே இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு KFC தெரியும்? என்ன ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதெல்லாம் உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா பாஸ்டர்? அப்படிதான் வரும். KFCனா கென்டுக்கி ஃப்ரைட் சிக்கன். கென்டுக்கி அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு சிட்டியோடைய பேரு. ஆமாம். அமெரிக்காவில் வேற எத்தனை சிட்டி நேம் உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு அமெரிக்காவே மேப்ல தான் தெரியும். ஆமாம். ஆனால் அந்த கென்டுக்கி அந்த பேரே வாயில வருதா? வரல. ஆனா இன்னைக்கு அது தெரியாத உலகத்தில் யாரும் கிடையாது.
ஏன்னா அங்க ஒரு சிக்கனை ஒருத்தர் ஏதோ கையில் மசாலா தட்டி விழுந்து எப்படியோ ஒரு டேஸ்டில் வந்துட்டு அவர் சாப்பிட்டு பார்த்தார், நல்லா இருந்து. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுத்து பார்த்தாரு, அவங்களுக்கும் பிடிச்சது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறியப்பா, ரைட்டு. அப்போ அந்த தெருவில் சின்ன 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 ப்ரோக்ராமுக்கெல்லாம் இவருக்கு சிக்கன் ஃபேமஸ் ஆச்சு. சிக்கன் ஃபேமஸ் ஆனதும் இவர் நேர பிரபலமான சிட்டிக்கெல்லாம் போகலை, இதே சிட்டியிலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அது இருக்கிறது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது. என்ன கேஎஃப்சி பிறந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்ன வேணும் கேஎஃப்சி இப்படிதான் சொல்லும். வயசானதுட்டு கூப்பிட்டு கேளுங்க, அது ஊற வச்சு தான் சாப்பிடும். இருந்தாலும் உனக்கு என்ன வேணும் கேஎஃப்சி. ஒரு சிக்கன் இப்படி செய்யணும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் மகிமை வெளிப்படும் போது அந்த கேஎஃப்சி ரொம்ப நாளா அவர் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனா அதுக்கு புகழ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் இன்னைக்கு நாகர்கோவில்லையே, நாகர்கோவில் 2, அழகியொண்டமோன்னு அங்க 1. அப்புறம் தான் அவனுக்கு நினைச்சிருப்பான், முந்தி நாங்கள் சிட்டியில தான் வைப்போம். அப்புறம் தான் பார்த்தா சிட்டிலே வந்து சாப்பிட்றது ஃபுல்லா கன்னியாகுமரி ஆட்கள். அதனால அங்க விட இங்க தான் செயலாகுது நேரம். இங்க எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு 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 காரியம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும்போது, அதனுடைய மேன்மை தெரிய வரும்போது அது தவிர்க்கப்பட முடியாது. நாகர்கோயில வேற ஹோட்டலே கிடையாதா? நாகர்கோயில கால் தட்டி விழுந்தா ஹோட்டல், சாப்பிட்டுட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல், அங்க கைவிட்டா சர்ச்சு. இப்படிதான் இருக்கு நம்ம நாகர்கோயில் செட்டப்பே. இப்படி நீங்க பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது அப்படி ஒரு செட்டப். ஆனாலும் அது நடுவில் ஒரு பிரான்ச்சை கொண்டு வச்சான். ஏன்னா அவளுக்கு தெரியும் நேம் இருக்கு, நம்ம பேர் இல்ல, இந்த நாசரேத்தை தெரிஞ்செடுத்தான். எல்லாரும் பெத்லகேமை பார்க்கும் போது எதற்குமே உதவா என்னையோ ருசிச்ச தேவ பிள்ளையா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது, அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது, அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது, அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது. ஹல்லேலூயா. இதுதான். ஆமென் ஆமென். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மூணாவது இது கூட டச் பண்ணி சொல்றேன். இதுதான் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. கர்த்தருடைய கிருபை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுத்தா. ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவ். ஆன்லைன்ல எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென், அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவா யாருக்குன்னா சில நாசரேத்துக்கு. யார் யார் உங்களை தவிர்த்தாங்களோ இனி நீங்க தவிர்க்கப்பட முடியாதவர்கள். மகிமை வெளிப்படும் போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். மாறிடுமே கர்த்தரின் உதிப்பாரே. ஆமென். என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவார்.
அவயவங்கள் மாம்சமான Glory. Hallelujah. சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பே. ஓ ராதா லபகரா சேரே மாமா மலகதோ. அமர்ந்து காத்திருப்பே. Glory. ஆமோஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் மேக்சிமம் யாரும் ரொம்ப விரும்பி வாசிக்க மாட்டோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது பெத்தேலிலே ஆசாரியானா இருந்த ஒருத்தன் உண்டு, அமத்சியா. அமத்சியான்னு வேற ஒரு ராஜா உண்டு, அவன் அல்ல, இது ஒரு ஆசாரியன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் கிட்ட சொல்லுவான், அவன் எல்லாமே அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறான், அவன் எல்லாமே எதிராக பேசிட்டு இருக்கிறான், அதனால அவனை இனி வச்சிருக்க கூடாது. இப்போ நேரம் ஆமோஸ்ட வரான். அமத்சியா வந்து சொல்றான், அங்கே பாரு, இருந்து போயிரு, வேற எங்கேயா போ. ஆமோஸ் 7வது அதிகாரம் அதில் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றான், நீ வேற எங்கேயாவது போய் அப்பம் தின்று, 7வது அதிகாரத்தின் 13வது 12வது வசனம், நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படி சொல்லும் போதுதான் ஆமோஸ் ஒரு காரியத்தை ரிவீல் பண்றான். என்ன சொல்றான்னா 14-15 ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஹே, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. நான் யார் தெரியுமா? நான் யாருமே கிடையாது. நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். எனக்கு பசின்னா நீ சொல்ற தெரியுமா, இன்னைக்கு நான் அப்பம் சாப்பிடுற ரேஞ்சில் இருக்கிறேன். ஆனா என் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது கீழே காட்டத்தி பழங்கள் இருந்துச்சுன்னா அதை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவனை பரலோகம் அழைத்தது. நான் பாஸ்டரும் கிடையாது, பாஸ்டர் பிள்ளையும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி பிள்ளையும் கிடையாது. நான் ஏதோ ஆடை மேய்ச்சிட்டு இருந்தேன். பசி வந்தா கீழே விழுந்து கிடக்கிற காட்டத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவன நான் மந்தையின் பின்னாலே போகிற போது ஒருத்தர் என் பின்னாடி வந்தார். நான் மந்தையின் பின்னாக போகும்போது ஒருத்தர் என் பின்னாடி வந்தாரு. ஓ ராதா ராலா பாக்காரா, மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு போகும்போது யோசேப்பு மரியாளும் இயேசுவை தூக்கி கொண்டு எங்க வராங்க தெரியுமா? எல்லாராலும் இழிவாய் பார்க்கப்பட்டதும் ஒருவராலும் தேடப்படாததுமான நாசரேத்துக்கு கொண்டு வராங்க. ஹalleluya. எல்லாரும் அடுத்த ப்ராஃபட் இவனாதான் இருப்பான், எல்லாரும் அடுத்த ஆசாரியன் இவனதான் இருப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமோஸ் சொல்றாரு, நான் அவன் ப்ராப்பரா அவன் ப்ராஃபட்டிக்கல் காலேஜில் போய் ஸ்கூல்ல போய் ட்ரெயின் ஆன பர்சன் கிடையாது, எனக்கு அந்த முறை தெரியாது. அதனால ஆமோஸ் தீர்க்கதரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கணும். பசிச்சுன்னா எங்க வீட்டுல ஆகாரம் கிடையாது, எங்கேயாவது அத்திப்பழம் கீழே விழுந்து கிடந்தா அதை பொறுக்கி அவனுக்கெல்லாம் அத்தி பழத்தை பொறுக்குகிறவ. ஹalleluya. இப்படி பொறுக்கிட்டு இருந்தவன ஒருத்தர் பின்னாடியே வந்து ஒருத்தர் இதுதான் இது தேவனுடைய மகா பெரிய கிருபை, இது தேவனுடைய ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஹalleluya
அப்போ ஆமே உங்களை ஒருத்தர் அப்படி பின்னாடி வரார். இங்க வா அப்படிங்கிறார். இங்க வா, என் தகப்பன் அப்படி அழைக்கப்பட்டார். ஆமே ஆமே. உனக்கு பேக்ரவுண்டே ஜீசஸ் கிரைஸ்ட். பெற்றோர் ஆவிக்குரியவங்களா இல்ல, அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல வந்தவனா இல்ல. இன்னைக்கு கேளு, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆமோஸே, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆபிரகாம் அல்ல, ஈசாக் அல்ல, யாக்கோப் அல்ல, சர்வத்தை சிருஷ்டித்தவர். He is your background. He is your history. Glory, glory, hallelujah. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உங்க என்னை நடத்தியது. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ சிற்றித்தீர் உடமிட்டே. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களே, உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதான் அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. தேவன் கிருபையாய், இது கிருபை, இது கிருபை. இதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம், பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல உன்னை குறித்து சொல்லப்படவில்லை என்பது உன்னுடைய அறிவு. ஆமென். மத்தேயு 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல நாசரேத்தை குறித்தும் இன்னைக்கு நீ உன்னை பார்த்து ஆணு சொல்ற பாரு, அதே அதே மேன்மை உன்னை குறித்தும் வசனிக்கப்பட்டிருக்கிறது. சரி, எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரை நீங்க பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நாசரேத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்காலர்ஸ் அதை ஒவ்வொரு வியாக்கியானத்தோடு சொல்லுவாங்க. நஸ்ரேயனா என்று அறியப்பட்டார் அல்லவா, அப்போ இந்த நஸ்ரேய விரதத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, நமக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, சங்கீதம் 22:6-7 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அதில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லி வைக்கிறான், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எக்ஸாக்டா இந்த ஊருடைய கண்டிஷன் இப்போ என்னதான் தெரியுமா? அப்படிதான் இருக்கு. மனுஷங்களால் அது, அதான் நாத்தான்வேல கேட்டார், நாசரேத்தில் இருந்தா அப்படின்னு கேட்டார். இப்படி வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு என்ன ஆகல தெரியுமா, திருப்தி வரல. இப்போ இதை வைத்து ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்னவென்றால், இங்கே பாரு, மறைவானவைகள் எனக்கு உரியது. ஆமென்.
தானியேல்ட்ட ஆண்டவர் நிறைய தரிசனத்தை காண்பிப்பார், ஆனால் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லல. சில காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு சில காரியங்களை சொல்லும் போது சொல்லுவார், தானியேலே அதை நீ என்ன பண்ணு, அதை முத்திரை போடு, அதை முத்திரை போடு. தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அதற்கு என்ன செய், முத்திரை போடு, முத்திரை போடு. அப்போ பெத்லகேமுக்கும் ஒரு திட்டம் உண்டு, நாசரேத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. பெத்லகேமை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது, நாசரேத்தை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நாசரேத்தே, நாசரேத்தே, உனக்குள்ள இருக்கிற கேள்வியை சொல்லவா? ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது அவங்க கிட்ட பேசுறீங்க, இவங்க கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. அவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, இவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த நாளிலே உனக்கான ரேமாவை கேளு. உனக்கான காரியம் இல்லை என்றல்ல, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அப்போ அதன் அர்த்தம் என்ன? எனக்கான தேவ திட்டத்தை இப்ப பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னதும் ஏரோது தேடி கண்டுபிடிச்சான், ஏரோது தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நாசரேத்துன்னு சொல்லும் போது சத்துருவால கூட, நான் சொல்றது புரிந்தவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அது வெளிப்படும் வரைக்கும் பெத்லகேம் ஃபேமஸா பார்க்கப்படும். நாசரேத், நாசரேத்தா, பெத்லகேம். எங்க ஒரு பையனுக்கு ஒரு பயோடேட்டா வந்திருக்கு, எங்க இருந்து? பெத்லகேம்ல இருந்து. வேற ஒண்ணும் இனி வேண்டாம், இனி ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பெண்ணு பெண்ணு மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பெத்லகேம்ல இருந்தானே. சிலருக்கு நார்கோயில இருந்தா அப்படி, அதே மாதிரி. ஆமே, பெத்லகேம் பையனுக்கு இன்னொரு பயோடேட்டா வந்திருக்குங்க, சூப்பருங்க, நல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பருங்க, சூப்பருங்க. எங்க இருந்து? நாசரேத். நாசமாப்போ, ஒன்னும் வேண்டாம், நாசரேத்தா. இப்படி பார்க்கப்பட்டது. நான் ஒரு புழு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கப்பட்டது. ஆனா இப்படி பார்க்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உன்னை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நல்ல கைகளை சட்டி இந்த வார்த்தை சொல்லும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை நினைவிலே கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3, 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் போது, அண்டியும் உள்ளும் புறமா எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருக்க கண்டேன். இந்த முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறக்க தானியேலுக்கு முடியாது, தானியேலுக்கு முடியாது. அநேக காரியங்கள் தானியேல் மூலம் காண்பிக்கப்பட்டது, ஆனால் சில காரியங்கள் தானியேல் நினைச்சாலும் உடைக்க முடியாது. ஆனால் இப்படி இதை உடைக்க, இதை பார்க்க கூடாது இருந்தது என்று 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இதை உடைக்கவும், இதை வாசிக்கவும், பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததுனால நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உங்க திட்டத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்க, செய்தி மூலமாய், தானியேல் மூலமாய், நோவா மூலமாய், எலியா மூலமாய் காட்டி கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் யார் மூலமாக இன்னும் காட்டவில்லையே, என்னால் அது கூடாது இருக்கிறது. இத்தனை ஆகஸ்ட் பிரேயர் நான் அட்டெண்ட் பண்ணியும் எனக்கான சரியான பாதையை அறிந்து கொள்ள என்னால் கூடாது இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, ஓ கேளு, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும்
இப்படி இப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது 6வது வசனத்துல, அப்பொழுது இதோ ஆமென் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, இது கடைசி காலத்தில் நடக்க போற காரியங்கள். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதை காண்பித்து தருகிற வெளிச்சத்தில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவரை எப்போ பார்க்கிறான் தெரியுமா? அவன் மிகவும் அழுத போது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குக்காக நீ தேங்க்ஸ் பண்ண போற, நன்றி செலுத்த போற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போற. அதன் அர்த்தம் என்ன? நான் அழுதா அவர் வந்துருவார், நான் அழுதா அவர் வந்துருவார். அது அது பத்மு தீவில ஆனாலும் சரி, அக்கினியில் ஆனாலும் சரி, பரலோகத்தில் ஆனாலும் சரி, நான் அழுதா அடுத்த அடுத்த காட்சியில் அவர் நிற்பார். அவர் நிற்க கண்டேன். 7வது வசனம், 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். இந்த முத்திரை உடைக்கப்படும் வேளை வந்தது. நாசரேத்தே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறும் வேளை. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். Come on, worship him. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை டிக்ளேர் பண்றீங்க? என்னை குறித்து சொல்லும் வேளை வந்தது. சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும். வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்துவார், என் நேசர் என்னை ஆண்டவரே, ஏண்டவரே வெளிப்படுத்தினா நீ தாங்கிட மாட்ட. சத்துருவின் போராட்டங்கள், சூழ்ச்சிகள் உனக்கு தெரியாது. ஆமென். பெத்லகேம், எல்லா போக்கஸும் பெத்லகேம்ல இருக்கும்போது. ஆமென். 4வது தான் ரகசியமான ஆயத்தம், வெளிப்படையான மகிமை. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் கொண்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் நாசரேத்திலிருந்து வெளியே வர்றது வரைக்கும் ஆர்ப்பாட்டமே இல்லாம சைலண்டா அந்த 18 அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் அந்த 12வது வயசுல இயேசுவை பைபிளில் காட்டுது, எருசலேமுக்கு வந்துட்டு போனது. ஆனால் அதுக்கப்புறம் சைலண்டா, எந்த ஆர்ப்பாட்டம், என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது. சில வாழ்க்கையில சில வேலைகள் நடப்பது ஊருக்கே தெரியும், ஆனா சில லைஃப்ல ஆண்டவர் செய்யறது யாருக்கும் தெரியாது. அவர் சும்மா இருக்கல நாசரேத்தே, அவர் கட்டிட்டே இருக்கிறார்.
ரகசியமான ஆயத்தம். ஆமென். பாருங்க, இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது இந்த கற்கள் வரணும். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட ஆலயம் கட்டப்படும் போது எந்த கற்களை கொண்டு வரணும் தெரியுமா? பணி தீர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, பணி தீர்ந்தா வேலை முடிச்சு, வேலை முடிச்சு, வேலை முடிச்சு கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. வேலை முடிஞ்சு கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இருக்குல்ல, அப்படி கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டதுனால ஆலயத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்கப்படல தெரியுமா? சுத்திகளின் சத்தமும், அதாவது கற்களை செதுக்கக்கூடிய, தட்டக்கூடிய, அடிக்கக்கூடிய எந்த சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தம்லாம் வேறொரு இடத்துல யாருக்குமே தெரியாம சைலண்டா கேட்கப்பட்டுச்சு. சில குகைகள்ல இந்த சத்தம் கேட்கப்பட்டுச்சு. தாவீது சொல்லுவார், இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ள என்றானா மகிமையின் சத்தம் தான் கேட்குது, ஆனா நிறைய சுத்திகளின் சத்தம் குகையில, காட்டுல, வனாந்திரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேக வாழ்க்கையில சில தட்டுமுட்டு சத்தங்கள். ஒன்ன புரிஞ்சுக்கோ, ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கேட்கிற அந்த தட்டு சத்தம் நீ கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அழுகை சத்தம் கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நேத்து வர நாசரேத்தினாலே அது தவிர்க்கப்பட்டது. இனி அப்படி அல்ல. இயேசுவை அட்ரஸ் பண்றது ஜீசஸ் ஆஃப் நாசரேத். ஹல்லேலூயா. சுத்தியின் சத்தம் குவாரியில் கேட்கப்பட்டது, மகிமையின் சத்தம் ஆலயத்தில் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சில சூழ்நிலையில செதுக்கிறார். செதுக்கி எல்லா கண்கள் காண அவருடைய சந்நிதியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்னை செதுக்குகிறவர் என்னை நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உன் ஆசிரத்தை அற்பமா எண்ணாத. எல்லா போக்கஸும் பெத்தேகளையும் இருக்கும்போது தான் சுத்தியல் எடுத்துட்டு ஓட்ட வராரு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒண்ணுதான் செய்யவும் இல்லை, இருக்கிறதே ஆண்டவரே தட்டுறீங்க, சுத்தியல் எடுத்துட்டு வாரீங்க. ஆனா எருசலேமிலிருந்து இருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போய் அடிபட்டா மட்டும் அவனுக்கு திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து, அவனுக்கு வார்த்து எனக்கு பேர்த்து, சுத்தியில வச்சு அடிச்சு பேர்த்து. என்ன ஆண்டவர் இது? ஒருத்தன் அவன் பின்மாட்டக்காரன், எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறான். எருசலேம்ல நீங்களும் சில நேரத்தில் ஆண்டவரே நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரே பாக்குறீங்க. யாரோ கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க வரும்போதே என்கிட்ட எப்படிதான் வரீங்க? சுத்தியலோட. நீ இப்ப இருக்கிறது குவாரி இல்ல, நாளைக்கு இருக்க போறது. சிலர் மேல் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் விழுகிறது. இன்னைக்கு நீ இருக்கிறது செதுக்கப்படுகிற இடத்துல, நாளைக்கு நீ இருக்கிறது கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. சைலண்டா பண்ணிட்டு இருக்கிறார். சரி, அதனாலதான் நமக்கு என்ன நடந்த 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருந்தார்ல, மோசைக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்களா? மோசையுடைய பிரதர் ஆரோன் ஒருவேளை எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா மோசே செத்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. சைலண்டா நம்மால் இங்க கொஞ்சம் ஆடுகளையும் மேய்த்துட்டு அப்படியே செதுக்கிறார். செதுக்கிறவர்களுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா வழியில் அவனை
கொல்ல பார்த்தார். அது கொல்லல்ல, செதுக்குனது. ஆமா, நம்ம தப்பி பிழைச்சி வந்திருக்கோம், செதுக்குனது பாது. ஆமே, நீ வந்து எகிப்துக்குள்ள வரும்போது உன் மேல அந்த தட்டு இருக்காது, மாறாக உன் மேல மகிமை இருக்கும். உன் மேல மகிமை இருக்கும், உன் மேல மகிமை இருக்கும். அநேகரை செதுக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கான சீசன் சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன்னை கொண்டு வரும் நாள் வந்துவிட்டது. 3 வருஷம் எலியாவை செதுக்கினார். எப்படி செதுக்கினார்னா, ஒரு விதவை கிட்ட போய், அம்மா பசிக்குது, ஏதாவது இப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுற நிலைமை சாதாரணமா. அந்த அம்மா வேற ஒரு நாள் திட்டுச்சா இல்லையா? திட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவங்க ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. செதுக்கும் போது இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வந்தது, ஆகாவே உன்னை போய் காண்பி, நம்மளைய கட்டளையிட. அவர் நம்மளை செதுக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா நம்மளை ஒரு சிற்பமாக்குவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆலயத்துல கொண்டு வரும்போது, ஆமென், ஆண்டவர் அந்த கல்லுக்கு அடிக்கிறீங்க, இதுக்கு மட்டும் அடிக்கல. அது அந்த ரங்கத்துல எவ்வளவு அடிக்கப்பட்டது தெரியுமா? எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வேதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லும் போது உன் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து விட்டுதான். ஆமென். ரகசியமான ஆயத்தம். அதனாலதான் உன் நாசரத்தை அற்பமா எண்ணாத. இன்னைக்கு செதுக்கப்படுகிற வாழ்க்கைய நீ அற்பமா எண்ணாத. அவருடைய டைம்ல your secret preparation will become your manifest glory in God's appointed time. Secret preparation. Do not despise your Nazareth. உன்னுடைய நாசரத்தை இழிவா மட்டும் நினைச்சிடாத. ஏன் இந்த வாழ்க்கை என்று புலம்பாமல் நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொல்ல விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆமே, நீர் தந்த இந்த வாழ்வுக்கா நாளும் ஸ்தோத்தரிப்பே. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா. இது நீங்க செதுக்குறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. நான் நினைச்சேன் நான் புறக்கணிக்கப்பட்டவன், கண்டுகொள்ளப்படாதவன். ஆனா இன்னைக்கு நீங்க செதுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த 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 குவாரியில வச்சு கல்ல வெட்டி வெட்டி ஷேப் பண்றது போல என்ன ஷேப் பண்றீங்க. நாளைக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். கைகளை உயர்த்தி, ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள், எத்தனை கிருபைகள் மீது வைத்தி, எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீ. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தி. ஆமே, இதை சொல்லும் போது இது உண்மையில இன்னைக்கு ஹீரோவே நாசரேத்தான். ஹல்லேலூயா. ஆமே. இந்த நாசரேத்து ஏன் தெரிந்தெடுத்தாரு எனக்கு புரியவே இல்லை. அதாவது கடைசி வரை இயேசுவை கனப்படுத்தாத ஒரு கூட்டம் உண்டுன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊர், அங்கதான் வளர்ந்தார். தாம் வளர்ந்த சொந்த ஊர், அவருக்கு சொந்த ஊர்னாலே நாசரேத். இங்க ஒரு நாசரேத் இருக்கு, அது இல்லை.
ஆமே. பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஊர் தான். டிவி ஆன் பண்ண நாசரேத் தான். அது இல்லை, நான் சொல்றது கலிலேயா நாசரேத். உங்க விசுவாசத்தின்படியே நீங்க வச்சுக்கோங்க. சரி, அப்போ இது வந்து கனப்படுத்தல. ஆனா இயேசுவை இந்த சமாரியர்கள் எவ்வளவு கனப்படுத்தினாங்க தெரியுமா? இயேசுவை இந்த நாசரேத் ஊரார் விசுவாசிக்கல. அவர் வந்து அவ்வளவு பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அப்போ சரியான விசுவாசத்துல அவுட், இயேசுக்குரிய கனத்தை கொடுக்கறதுல அவுட். அப்போ மொத்தத்திலே அவுட். ஆனாலும் கடைசி வரை அவர் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற இதான் புரியல. ஹல்லேலூயா. தயவால் பெற்று ஒன்றுமில்லா என் நீலை கண்டு அவரை கொண்டாடினாங்க. எல்லா பட்டணத்தாரும் கொண்டாடினாங்க. அதே மாதிரி நாசரேத் கொண்டாடிச்சா? இல்ல. அவரை நம்பினாங்க. சமாரியர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அதே மாதிரி விசுவாசம் வச்சுதா? இல்ல. சமாரியர்கள் இயேசுவை அப்படி பக்கத்துல எங்க கூடவே இருங்கன்னு பிடிச்சிருத்தி வச்சாங்க. ஆனா நாசரேத் ஊரார் ஆலயத்துல இருந்து அவரை பிடிச்சு எல்லாத்துலயும் அவுட். நான் உன் மூலமாய் அறியப்பட விரும்புகிறேன். நான் உன் மூலமாய் அறியப்பட விரும்புகிறேன். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மட்டும் அறியப்பட்டாலே போதும். அதை விட மேன்மை என்ன? ஆனால் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறியப்படுவதை போல நசரேயனாகிய இயேசு என்று அறியப்படுவதை அவர் நிறுத்தவில்லை. அவர் இன்றும் அப்படி அறியப்படுகிறார். நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. காலையில அப்படி மேல வரும்போது ஒரு சகோதரன் வந்து இன்னைக்கு என்ன வேடு அப்படி ஷேர் பண்ணும்போது, இன்னைக்கு நாசரேத்துல இந்த நன்மை வருமா அப்படி சொல்லி கிளம்பும்போது அவர்கிட்ட சொல்றேன், இந்த நாசரேத்து அவரை சரியாவே ரெஸ்பெக்ட் பண்ணல. அப்பதான் இந்த காரியத்தாண்டவர் ஞாபகம். ஆனாலும் அவருக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நான் நடக்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு. சரியா அவரை ரெஸ்பெக்ட் பண்றோமா? அவர் அப்படி நம்புறோமா? எவ்வளோ வசனம் பேசுறோம் இல்லை, ஆனாலும் ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல. அந்த அன்புக்கு பேர் தான் அநாதி ஸ்நேகம். ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. glory அற்பமான அசட்டை பண்ணாதவரே தயவால் பெற்றே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என்றாடிக்கும் மேலாடவே. தயவா
ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போ நீங்க உயிர் தெழுந்துட்டீங்க ஆண்டவரே. உயிர் தெழுந்து நீங்க இப்போ நீங்க தான் காட். அப்படி இருந்தும் நீங்க உன்னதமான தேவன் அப்படி அறியப்பட வேண்டியதானே. உயிர் தெழுந்த பிறகும் நஸ்ரேயனாகிய இயேசுவை ஏன் அறியப்பட அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? இங்க பாரு, நான் உன்னதமான தேவன் அப்படின்னு அறியப்படுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனா நஸ்ரேயனாகிய இயேசுன்னு சொன்னா அவங்களுக்கு ஃபெமிலியர் தான். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? பரலோக ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நாசரேத்தே ஒன்ன வச்சு நிரூபிக்க போகிறார். ஜீசஸ் பரலோக ரகசியங்களை, பரலோக வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த இழிவா எண்ணப்பட்ட நாசரேத்தை நிறுத்தி அவர் ஈஸியா டீச் பண்ண போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? Glory, glory. ஒன்றுமில்லா இப்ப நஸ்ரேயனாகிய இயேசுனா ஈஸியா புரியுது. நேத்து வரை புரியல, எலியா சொன்னப்போ புரியல, மோசே சொன்னப்போ புரியல, கடைசி யோவான் ஸ்நானன் சொன்னப்போ கூட புரியல. ஆனா இந்த நசரேத் தெரியுது, தெரியுது. ஆமே, வெள்ளியும் பொண்ணு என் இடத்துல இல்ல. in the name of Jesus of Nazareth, துள்ளி குதிக்கிறான். ஆமே, அவரை அறிந்து கொள்ளாதவர்கள் உன் மூலம் அறிந்து கொள்ளும் நாட்கள், அறிந்து கொள்ளும் நாட்கள் வருகிறது, வருகிறது. வர்ஷிப் பண்ணுங்க. இதை விரும்பணும், இதை விரும்பணும். சும்மா நாசரேத்தை மேன்மைப்படுத்தல், இதை விரும்பணும், இதை விரும்பணும். நாசரேத் தனியா இனி சொல்லப்படக்கூடாது. இனி நான் தனிமை கிடையாது. இனி நாசரேத் தனியா சொல்லப்படக்கூடாது. ஆமே, என்ன குறித்து பேசப்படுற இடத்துல என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். பவுல் சொல்லுவார் அல்லவா, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓ, இனி நாசரேத் இனி தனிமை கிடையாது. நாசரேத் இனி தனிமை கிடையாது. வர்ஷிப் பண்ணுங்க. ஒருவர் சும்மா இருக்க கூடாது. வர்ஷிப் him, worship him. Hallelujah, hallelujah, hallelujah. ஈஸியா அந்த மகிமை ரிவீல் ஆகும் போது அதுக்கு நீங்க செதுக்கப்படணும்னு என்ன படணும்? 1-2 வருஷம் இல்ல, ஆல்மோஸ்ட் 30 years, 30 வருஷம் செதுக்குன்னு செதுக்குனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆயிட்டு. ஆண்டுடைய பிரசன்னத்துல ஆமா, டைம் முடியுதே நினைக்கும் போது கொஞ்சம் வலிக்கு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு பக்கம் நம்ப முடியல, இன்னொரு பக்கம் நக்கல், ஏளனமா. நாசரேத்திலிருந்து இயேசு வரது இருக்கட்டும், இயேசு வரது இருக்கட்டும், யாதொரு அப்போ இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கும் சான்ஸ் இல்லை. இவன் லைஃப்ல ஒரு நன்மைக்கு, அதான் அர்த்தம். சொன்னது யாரோ ஒருத்தன் சொன்னா ஓகேங்க, ஒரு நீதிமான் சொல்றான், ஒரு சாட்சி உள்ளவன் சொல்றான், அதான் தாங்க முடியல. யாரோ சொன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு அநேகருக்கு இது ஒரு வலி, இது ஒரு வலி. வெளி போனேன்னு சொன்னா வந்து நாற்பத்தி ஏசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். நாத்தான் மேல் பார்த்துட்டு, நீர் என்னை எப்படி
அறிவீர். ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்னார்ல, எங்கிருந்து கண்டார் தெரியுமா? நாசரேத்துல இருந்து. நீ நாசரேத்தை கண்டுக்கல, ஆனா நாசரேத் உன்னை கண்டுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கண்டுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும்? செய்தி புடி கிடைச்சா அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா உன்னை குறித்த காரியம் மறைபொருளா இருந்ததுனால. முத்திரையை வாங்குறவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க என்ன கண்டுக்கல, நான் அவங்கள நீங்க கண்டுக்கணும். நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. நம்மளை இழிவாய் அற்பமாய் பார்த்தவர்களுக்கு நம்முடைய கிரியைகள் பதில் சொல்லட்டும். கண்டுக்கணும். சொல்லுங்க, கண்டுக்கணும். பக்கத்துல 2 பேரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டுக்கணும்னு. என்னத்தை கண்டுக்கணும்? யாரை கண்டுக்கணும்? இப்போ வருத்தெல்லாம் போகும்போது என் செருப்பு கீழே கிடக்குமா? இல்லை யாராவது தூக்கிட்டு? இல்லை இல்லை. இந்த மகிமை வெளிப்படும் போது டோட்டலாக எல்லாம் மாறும். அவனை பார்த்தேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன். ஆமென். அந்த 6000 பிசாசு பிடித்த வாலிபனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின போது ஊரே வந்து பார்த்துச்சு. லாசரு உயிரோடு எழுப்பின போது ஊரே வந்து பார்த்துச்சு. யோபுவுக்கு எல்லாம் 2 தனியா கொடுத்த போது, ஏன்னா யாருக்குமே என்ன செய்ய முடியல தெரியுமா? நம்ப முடியல. நம்ப முடியாதவங்களெல்லாம் வந்து பார்க்க வைப்பான். அன்னைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் மேலானதே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ செய் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன். அந்த தயவு, அந்த தயவு, அந்த தயவு கிருபை என் மேல் நீர் வைத்த, என் மேல் உங்களை செதுக்குகிறார் சகோதரி, உங்களை செதுக்குகிறார் சகோதரா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவாக்குறா. என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னு கண்ணீர் வடிச்சல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன்னை இப்படி செதுக்குறா. 40 வருஷம் மோசைய செதுக்குனா யாருக்கும் தெரியல. ஆமென். செட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும், நீதியும் இயேசுவே, நன்றி ஆண்டவரே.
தடை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ஒரு வார்த்தை, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் நினைச்சேன் நீங்க என்னை பத்தி எதுவுமே சொல்லலை ஆண்டவரே, அது எனக்கு விளங்கல, அவ்வளவுதாப்பா. என் காரியத்தை நீங்க முத்திரை போட்டு வச்சிருக்கிறீங்க, நாளானது அதை விளங்கப்படும். கர்த்தர் இன்னதை செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச காலத்தில் உள்ள லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை அநேகர் வந்து பார்க்க போறாங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு போய், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பேன். ஹல்லேலூயா. நன்றி. பல சூழ்நிலைகளை நம்மளை விட்டு செதுக்கி அந்த மகிமை இறங்குற ஆலயத்தின் கற்கள் நீங்கலாம். எங்க அந்த சத்தம் கேட்கப்படும்? நீ சிங்கத்து கூட கரடி கூட போராடினது தாவீதே, உன் சகோதரர்களுக்கு கூட தெரியாது. கவலைப்படாத, நீ உள்ள வரும்போது உன் தேவனுடைய துதியின் சத்தம் தான் கேட்கும். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நாசரேத், நான் தான் நிச்சயம் உள்ளவங்க. உங்க வலது கரத்தை ஒரு விஷயம் கூட உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என்னில் நீர் வளரணும், என்னில் நீர் வளரணும். He must increase. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர், எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினீர். உம்முடைய அன்புக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சிலது வெளிப்படுத்தப்படுகிறது, சிலது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்படும். அந்த நாள் மகிமையாய் மகிமையாய் மகிமையாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை மிகவும் பெரியது. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். தூர பல இடங்களிலிருந்து இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் என்று ஒரு பிரசங்கமாய் கேட்காமல் தங்களுக்கான தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க வாழ்க்கையை நீர் கட்டி மகிமைப்பட போகிறதற்காக நன்றி, நன்றி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.